விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகர. அரகர நம பார்வதிபதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு எதுக்காகனா, மாசி மகம், இந்த மாசி மாதம் மகம் நட்சத்திரத்தை நேரடியாக பார்க்கின்ற நேரம், அதாவது சூரியனோட வீட்டை சூரியன் நேர்கொண்டு பார்க்கின்ற நேரம், அங்கே சந்திரன் மகம் நட்சத்திரத்தை தொடுகின்ற காலம்தான் அந்த பௌர்ணமி திதி நாட்கள் வருகின்ற மாசி மகம். இந்த நாட்களை பயன்படுத்தி கொள்வது எதற்காக வச்சிருக்காங்கன்னா, புனித நீராடல் அப்படின்னு சொல்றதுக்கான அமைப்புகள். இந்த நேரத்துல நாம இருக்கக்கூடிய இடத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரை, ஆறு, அந்த மாதிரி குளம், இந்த மாதிரி இடத்துல தெய்வகம், அதாவது எப்படி சொல்ல, தெய்வம் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய குளங்கள், தெய்வம் இருக்கக்கூடிய கோயில் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆறு, இந்த மாதிரி இடத்துல நாம் சென்று இறை வழிபாடு, அந்த புனித நீராடல் நீராடி இறைவனை தரிசிக்கின்ற நாட்கள் இந்த மாசி மகம் என்று சொல்லக்கூடிய நாட்கள். புனித நீராடல் தன்மை தருகின்ற நாட்கள். நம்ம மட்டும் சுத்தம் பண்றதில்லை, இந்த நாட்களே அந்த கங்கை, யமுனை, சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய நதிகளினுடைய தன்மையும் புனிதம் படுத்துகின்ற நாட்களாக இந்த மாசி மகத்தை வச்சிருக்காங்க. அதாவது நாம் செய்கின்ற பாவத்தை தொலைக்கின்ற இடம் எதிரான கங்கை. கங்கையில போய் குளிச்சுட்டா பாவம் தீருதுன்னு சொல்றாங்கல்ல. காவிரியில குளு, கங்கைக்கு இணையாது காவிரி. பம்பைக்கு, அதாவது கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார், சஞ்சலமின்றி ஏறிடுவார். இந்த பாட்டெல்லாம் எதுக்காக சொன்னாங்க? நாம நீராடுகின்ற இடம், முதல்ல பம்பையில குடிச்சிட்டு இறைவனை போய் பார்க்கணும். அப்போ நாம் பாவத்தை தொலைத்த பிறகுதான் இறைவனிடத்தில் சரணாகதி அடைய வேண்டும். அவர்கிட்ட சரணாகதி அடையணும்னா அப்படிதான் பண்ணணும். அப்ப நம்ம பாவத்தெல்லாம் பம்பையில குளிக்கும் போதே பாவங்கள் போகின்றதல்லவா. அப்போ சபரிமலை போயிட்டு இறைவனை நாம பார்த்துட்டு வரோம், அந்த 18 படியை தோறும். அப்போ நாம புனிதம் அடைந்த பிறகுதான் அங்கு செல்ல வேண்டும். இதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் எல்லாமே கரெக்டான விதியை வச்சு வளர்த்தாங்க. அந்த வகுத்த விதியை நாம் பயன்படுத்துகின்ற வருஷத்துக்கு ஒரு முறை வருகின்ற, வருடம் ஒருமுறை வருகின்ற மாசி மகத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நேரத்தை பயன்படுத்துங்க. ஐயா, நான் காவிரிக்கு போக முடியல, என்ன கங்கைக்கு போக முடியல, பிரம்மபுத்திராவுக்கு போக முடியல, சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா என்று சொல்ற மாதிரி எல்லா விதமான 9 நதிகளையும் நாம குளிக்க முடியல அப்படின்னு சொல்ல முடியாத இடத்துல நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பாலாறாவது என்னென்ன ஆறு இருக்கிறதோ, இறைவன் அங்கே குடிகொண்டிருக்கக்கூடிய இடத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆறுக்கு பக்கத்துல சென்று நாம் குளித்து விட்டு, தண்ணி இல்லைனாலும் அங்க இருக்கும் குளம் இருக்கும், குளத்திலேயாவது நீராடி, கும்பகோணம் தான் செல்ல வேண்டும் என்றில்ல, கும்பகோணத்தை அனைத்து தெய்வங்களும் அன்று அந்த கம்பி, காவிரி எல்லாமே, யமுனை, சரஸ்வதி என்று சொல்ற மாதிரி எல்லா காவிரிகளும் அங்க நதிகள் அனைத்தும் இறைவனை வழிபட்ட இடம்தான் மாசி மகம், மகாமகம். அந்த மகாமகத்துல போய் குளிக்கிறதுக்கு நம்மளால முடியலன்னா கும்பகோணத்துக்கு முடியலாம். நாம் எங்கெங்கு வீட்டிருக்கிறோமோ, இறைவன் ஆலயம் எங்க இருக்குதோ அங்க இருக்கிற குளத்துக்கு சென்று இறைவனை நாம புனித நீராடல் முதல்ல பண்ணிட்டு அதுக்கப்புறம் இறை வழிபாடை மேற்கொள்ளுங்கள். நம்மளுடைய பாவங்களும், அவங்க முன்னோர்கள் செய்த 27 தலைமுறை செய்த பாவங்களும் போக்கக்கூடிய புண்ணிய நாள் எதிரான இந்த மாசி மகம். அந்த சூரியன் இருக்கக்கூடிய இடத்தை, சூரியனோட வீட்டை சூரியனே பார்ப்பார். கும்பத்தில் அமர்ந்திருந்து சூரிய பகவான் நேரடியாக சூரியன் வீட்டை பார்க்கறதும், அங்கே மகம் நட்சத்திரத்தை, அதாவது கேது பகவானுடைய நட்சத்திரை சந்திரனை தொடுகின்ற நேரத்துல பௌர்ணமி திதி வரும். இந்த நாட்கள் நம்மளுக்கு பித்ரு தோஷங்கள், எல்லா விதமான தோஷத்தையும் நீக்கக்கூடிய நாட்களாக, நம்ம முன்னோர்கள் செய்த பாவங்கள், நாம தெரியாம செய்து விட்டு பாவங்கள் அனைத்தையும் தோற்கக்கூடிய நாட்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது இந்த மாசி மகம். ஐயா, இந்த மாசி மகத்துல நாம இந்த புனித நீராடிட்டா நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கும்? முதல்ல கிடைக்கிறது 16 பேர் என்று சொல்லக்கூடிய செல்வங்களை வாரி வழங்குகின்ற நாட்களாக இந்த மாசி மகம் இருக்கு. முதல்ல குழந்தை பாக்கியம், திருமண தோஷம், செவ்வாய் தோஷம், புதன் தோஷம், ராகு தோஷம், செவ்வாய், என்னென்ன தோஷங்கள் மனிதனுக்கு தோஷம் இல்லாம எவனும் பிறக்க மாட்டான். கர்ம வினையை பிறப்பே நம்மளுக்கு கர்ம. அப்போ இதனுடைய தன்மையை மாற்ற வேண்டும் என்றால் இறைவன் கொடுத்த வாய்ப்பு, இறைவன் கொடுத்த நாட்களை நாம் பயன்படுத்தி கொண்டால் நம்ம வாழ்வாதாரம் மேலோங்கும். அப்போ இறை வழிபாடை மேற்கொண்டு, இந்த நேரத்துல குழந்தை இல்லை, எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லை, இந்த நாட்களை பயன்படுத்தி கொண்டு முருகப்பெருமானை வழிபடுவதும், முக்கியமாக இந்த நேரத்துல விநாயக பெருமானுடைய வெற்றி வழிபாடு, விக்னேஸ்வராய நம, முதல்ல அவருடைய வழிபாடை எடுத்துக்கொள்வது மிகவும் சாலச் சிறந்தது என்று சொல்லுவோம். இந்த நேரத்துல சூரிய பகவானுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம். நாராயணனுடைய வழிபாடு முக்கியம். எல்லா தெய்வத்தை விட குலதெய்வம் சார்ந்த விஷயத்தை எடுத்துக்கொள்வது மிகவும் சிறப்பினை தரும்.
ஏன்னா காலபுருஷத்துவத்துக்கு 5ஆம் இடம் என்று சொன்னால் குலதெய்வம், குழந்தை, எல்லாமே செல்வங்கள் வாரி வழங்குகின்ற புத்தி கூர்மை. இதை எல்லாம் கிடைக்க வேண்டும் என்றால் நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்னா முக்கியமாக இந்த மாசி மகம் என்று சொல்லக்கூடிய நாட்களை பயன்படுத்தி கொண்டாலே நம் வாழ்வாதாரம். ஐயா, எல்லா 27 நட்சத்திரத்துக்கும் சேர்த்து சொல்றோம். 27 நட்சத்திரங்கள் 12 ராசிகாரங்களும் இந்த மாசி மகத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வாதாரத்தில் இருந்து வந்த பண கஷ்டம், நஷ்டம், கடுமையான தாக்கத்தை, கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, இது மாதிரி விஷயத்திலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய நாட்களாக இந்த மாசி மகத்தை வைத்திருக்காங்க. இந்த புனித நீராடல் நீராட்டி இறைவனை தரிசிக்கும் பொழுது நம் பாவ வினைகளை தீர்த்து கொண்டு நம் வாழ்வாதாரம் மேலோங்கும். நல்லவை அனைத்தும் வந்து சேரும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.